பேர் சொல்கிற வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? என் கணவர் ரொம்ப நல்லவருங்க, ஒரு கடன் பிரச்சனை நிறையா ஆனதுனால தான் தண்ணி அடிக்கிறாருன்னு சொல்லி அதை வேறு டிக்ளேர் பண்ணுறீங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையன், இந்த உறவு முறை பிரிவினால தான் அந்த மாதிரி வேலைக்கு போகாமல் இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான், தண்ணி அடிக்கிறான், போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணி நீங்களே உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துக்கிறீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். அதாவது நடந்து முடிஞ்சு போன பிரச்சனையை அப்படியே கையில் ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. அதையே ஹோல்டு பண்ணியிருக்கிறாருன்னு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நலமாக இல்லை, கடைசியில் கஷ்டப்படுறது நம்மளாக தான் இருப்போம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவதுங்க, எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை நமக்கு ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை பிடிச்சிக்காதீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னையிலேருந்து வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கை முடிவு வரைக்கும் ஒரு நபரோ ஒரு பணமோ பொருளோ ஏதாவது ஒன்று நம்ம கூட அப்படியே 100% இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால் இதை புரிஞ்சு நடந்த சூழ்நிலையை விட்டுட்டு, சரி நம்ம வாழ்க்கைக்கு என்ன